வணக்க நண்பர்களே. லைன்ஸ் மீடியா தமிழர்களுக்கான கருத்தியல் அரசியலை பேசக்கூடிய ஒரு சுதந்திரமான ஊடகம். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய பொருளாதார பங்களிப்பும் இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடியது. எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற உங்களுடைய பங்களிப்பும் மிக மிக அவசியமானது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடு மூலமாகவோ அல்லது யூடியூபுடைய ஜாயின் பட்டன் மூலமாகவோ கூட நீங்கள் எங்கள் கூட இணைந்து பயணிக்கலாம். ஊடக அரசியல் பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். நாம் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. சீமான் அவருடைய எழுச்சி மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குது. திரளான கூட்டங்கள்லாம் வந்திருக்குது. இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? மாநாடு நாம் எதிர்பார்த்த மாதிரி மிக சிறப்பாக ஒரு வெற்றிகரமான மாநாடாக நடந்து முடிஞ்சிருக்கு. சீமான் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறது. அவர் என்ன வேட்கையோட எல்லா பேரும் வந்துடணும் அப்படின்னு அழைச்சாரோ குடும்பமாக எல்லாரும் கலந்துருக்காங்க. அவருடைய கனவை விருப்பத்தை நிறைவேற்றிய ஒரு மாநாடாக நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாரும் சீமான் அவர்களுடைய தனித்த தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக தனித்து தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பயணத்தை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடு சொல்ற சாட்சியா இருக்கு. ரொம்ப சிறப்பாக நடந்தது. எல்லாம் திரளாக நாற்காலி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டத்தை உண்மையிலே சொல்கிறேன், இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே மனசு இந்த கூட்டம் நமக்கு 2009 இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை தான். இந்த கூட்டம் மட்டும் அன்னைக்கு 2009 இருந்திருந்தா களம் மாறி இருக்குங்க. ஒரு இவ்வளோ 1.5 லட்சம் பேரை பலி கொடுத்த பிறகு நமக்கு ஒரு ஞானோதயம் வருது இல்லை, இது வராமலே அந்த மக்களை காப்பாற்றிருக்கலாம், அந்த போரை நிறுத்திருக்கலாம், மக்களை அணிதிரட்டியிருக்க முடியும். வெறுமனே சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு அது பண்ணி தண்ணீர் அது இதுன்னு புறா விடுறது, தந்தி அனுப்புறது, கப்பல் விடுறதுன்ட்டு நாடகம் நடிச்சே ஏமாத்திட்டாங்க. இவ்வளோ வேற திரட்ட முடிஞ்சிருக்குல்ல. ஒரு நபரால் 36 லட்சம் வாக்குகளை உருவாக்கி இவ்வளோ வேற களத்துக்கு வர வைக்க முடிஞ்சில்ல. போரை நிறுத்துறதுக்கு இவ்வளோ வேற வரணும், களத்தில் இறங்கணும்னா இவ்வளவும் தன்னிச்சையாக இறங்கிருக்கும். அப்போ அந்த காலகட்டம் அன்னைக்கு இல்லாமல் போச்சு. நம்மகிட்ட இப்படி ஒரு அரசியல் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு ஏக்கமாகவும் இப்போ ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இவ்வளோ பேர் தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கிட்டு அதை பயணிக்கிறாங்க. எல்லாம் சிறு சிறு பொறிகள், நெருப்புகள், சின்ன சின்ன அரங்க கூட்டங்களில் நடந்த முன்னோர்கள் முன்னத்தியர்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு போன அந்த சின்ன சின்ன விதைகள் இன்னைக்கு பெரிய விருட்சமாக வளர்ந்துருக்கு. சீமான் அவர்கள் அரங்க கூட்டத்தில் இருந்து அடைபட்டுக்கிட்டு இருந்த தமிழ் தேசியத்தை பொது தளத்தில் அள்ளி வீசி விதைச்ச விதைகள் சாட்சியாக இந்த மாநாட்டில் இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு மாநாடு நடந்திருக்கு. எல்லாருமே அந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாமே நிறைய பேர் எளிய முகமா, ரொம்ப சாதாரண வீட்டு பிள்ளைங்க, எல்லாருமே நல்ல படித்த கல்வி தகுதி பெற்ற பிள்ளைங்களா இருக்காங்க. எல்லாருமே ஒரு நல்ல கனவுகளோட அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்காங்க. அதில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் கொஞ்சம் வயது பெரியவர்களாக இருப்பாங்களை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்கள்கிட்ட இந்த தத்துவத்தை அதாவது கொள்கை சார்ந்து பயணிக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாட்டுடைய அரசு அதிகாரம் கைமாற்றப்பட்டால் அதோடைய வளர்ச்சி அது தமிழ் தேசியத்தின் எழுச்சியாக இருக்கும். ஒரு திரை நடிகனுக்கு பின்னாடி போய் விசில் அடிச்சு நாற்காலிகளை உடைச்சிட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரி மாநாடு நல்லா நடந்தது. நிறைய பேர் கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ்லாம் இருந்தது. அவங்க உட்காந்தாங்க. இதுல நான் மரியாதையாக உட்கார வச்சு பேசுற நிறைய மாநாடு பார்த்துருக்கேன். அந்த மாநாடு நடக்கிற இடம் பக்கத்துல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் உட்காந்து குடிச்சிட்டு கத்திட்டு ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருப்பாங்க. மாநாடு தொடக்கம் முதல் ஒரு கோடு மாதிரி போட்டு அழகா அதுல உட்காந்து பார்த்தாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய இல்ல. அதெல்லாம் இதுல தம்பி இறங்குப்பா அந்த சொல்ற அவசியமே இல்லையா. ஏன்னா வந்திருக்கவன் அந்த பக்குவப்பட்ட பையனா இருக்கிறான், அந்த புரிதலோட இருக்கிறாங்க. மேலே ஏறிக்கிட்டு கம்பத்துல பண்ணி குடிச்சிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லைல்ல. இதுக்காக சீமானவர்களை பிடிக்கலனாலுமே இந்த இளைஞர்களுடைய இந்த கனவு இருக்குல்ல, அது மிக முக்கியமானது. மாநாடை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத கத்துக்காங்க. திராவிட கூட்டமும் சரி, புதிதாக வருபவர்களும் சரி, ஒரு மாநாடை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பண்பட்டு இருக்காங்களா. எல்லாரும் இளைஞர்கள் எதை பண்ணணும், எதை பண்ண தொடர்ந்து அரசியல் பயணிக்கிறாங்க. அவங்க தேர்தலை எதிர்கொள்றது எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்ககிட்ட ஒரு பக்குவம் இருக்கு. அது ஆரோக்கியமானதா இருக்கு. இது சீமான் அவருடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. தமிழ் வாழ்வியல் குறித்தும்
வாக்காளர்கள் குறித்தும் அரசியல் தலைவர்கள் குறித்தும் ஒரு தெளிவான ஒரு விளக்க உரையை ஒரு மணி நேரத்துக்கு மேல கொடுத்தாரு. இந்த பேச்சை கேட்டீங்களா? எப்படி ஒரு முழுமையான உரை அண்ணன் சீமானவர்களுடைய வழக்கமான சிறப்பான பேச்சுகள்ல இது ஒண்ணு ரொம்ப நேர்த்தியா சரியா இருந்து இல்ல எனக்கு ரொம்ப ரசிச்சதை வந்து அந்த பாடல் அந்த பாட்டு தான் ட்ரெண்ட். ஆமா நாளைக்கு ஃபுல்லா வந்து ட்ரெண்டிங் அந்த பாட்டுல கூட எவ்வளவு கலை நயத்தோட எவ்வளவு கருத்துக்களை சொல்றாரு பாத்தீங்களா? ஆமா அதனால ரொம்ப அழகான குரல். என்ன கேட்டா வந்து இசையமைப்பாளர்கள் யாராவது வந்து பிடிச்சி சீமானவர்களை வந்து பிரமாதமான ஒரு ஆமா கிராமிய இசையில ஒரு பாடலை பாட வச்சிருக்கணும். அப்படி ஒரு குரல், நல்ல குரல், நல்ல நல்ல வரிகளா அதை வந்து அழகா எழுதி அதை சிறப்பாக அந்த பாடல் வழியாக வந்து செய்தியை கடத்தி ரொம்ப அழகா இருந்தது உரை. எல்லா வேட்பாளர்களும் அறிவிச்சாங்க. இடும்பாவனம் கார்த்திகா அக்கா அப்படி இப்படின்னு வரிசையா இப்ப சில பேரோட பேர்கள்லாம் ஸ்டார் பேச்சாளர்கள் பேர்லாம் வந்து கரகோஷம் வந்து துள்ளலா இருந்துச்சு. இந்த 234 தொகுதிகளுடைய வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. இதுல நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்டார் வேட்பாளர்கள்லாம் வந்து வேற ஒரு கட்சி சார்பா நிக்கிறாங்களா? இப்ப அவங்களும் நினைப்பாங்களா இவங்க தான் நிக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பெரிய பெரிய ஆட்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான ஒரு இளைஞர்களைய, ஒரு வயது குறைந்தவர்களைய, பணபலம் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி நிறுத்துறதா எப்படி பாக்குறீங்க? இந்த அரசியல் போக்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல அரசியல் போக்கு அது அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதை மாற்றுறதுக்கானது இந்த மாநாட்டோட பேர் என்ன? மக்களின் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு தானே. சோ அதை நோக்கி நகர்றது தானே. எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே வந்து இல்ல அந்த மாதிரி பெரிய பெரிய நிலச்சுவந்தார்கள் நிறைய பணம் எல்லா படம் வச்சிருக்கிறவங்கள மக்கள் அதிகமா நம்ம கிட்ட போனா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு போவாங்களா? இல்ல மாதிரி எளிய பிள்ளைங்க கிட்ட அந்த நோக்கி நகர வேண்டிய காலகட்டத்தை உருவாக்க வேண்டியது இவங்ககிட்டே தான் போவாங்க, பண்ணையார்கள்ட்டே தான் போவாங்க அப்படின்னே இருந்துகிட்டு இருந்தா என்னைக்கு பண்ணையார்களுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கிறது? அதுக்கு மாற்றம் வரணும்ல. அந்த மாற்றத்தை எளிய பிள்ளைகள் செய்வாங்க. நீங்க வரலாற்று நெடுக பாருங்களேன், கோலியாத்துகளை தாவித்துகள் தான் வீழ்த்துவார். அது கோலியாத்துகளுடைய பிம்பங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டதாக உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். அடிக்க முயற்சி செஞ்சாலே தாவித்துகளை வந்து களத்துல இறங்கி சண்டை செய்யறதுக்கான ஒரு துணிச்சல் வேணும்ல. அந்த துணிச்சல் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கிட்ட உருவாகி இருக்கு. அதுக்கு நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியும் சீமான்கிற ஒரு நபரும் வர வேண்டிய தேவை இருக்கு. இது உலகம் முழுக்க எல்லாராலையும் பார்க்க காத்திருந்த ஒரு மாநாடு. ஏன்னா இது வந்து தமிழ் தேசிய எழுச்சி அடைஞ்சிட்டு இருக்க தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பின்னடைவை உருவாக்கக்கூடிய மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கு. சில கௌசிகள்லாம் குறுக்க முறுக்க போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுது அப்படின்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க. இவ்வளவு நாற்காலிகள் நிரம்புமா, வருவாங்களா மக்கள் அப்படிங்கிறது எல்லாமே சிறப்பாக எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செஞ்சு அவர்களுடைய சந்தேகத்தை எல்லாம் உடைச்சி இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்கு. இது வந்து தேர்தலில் முழுமையாக இதே வீச்சோட புலிப்பாய்ச்சலோட புலிக்கூட்டம் தயாரா ஆரம்பிச்சிட்டு மற்றவங்க எல்லாம் இன்னும் பயணத்தை தொடங்கல. மாணவர்கள் தனித்த போட்டி அப்படிங்கறத அறிவிச்சு அவர்களுடைய தனி பயணம் புலிக்கூட்டம் களத்துல இறங்கிடுச்சு. அந்த 284 தொகுதியில வந்து முக்கியமா ஸ்டார் சீமான் அவர்கள் வந்து காரைக்குடி தொகுதியை தேர்வு செஞ்சிருக்காரு. அந்த தொகுதிக்கு நிறைய இது சொல்லியிருக்காரு. அவரு காரைக்குடி தொகுதியில் நிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சரியான இதுதான், சரியான தேர்வு தான். இங்க சென்னையில நின்னாரு, திருவெற்றியூர்ல நின்னாரு. அப்படியான இதுக்கு நடுவுல காரைக்குடி தேர்வு சரியானதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன தொகுதி, 3 லட்சம் வாக்காளர்கள்கிட்ட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல எஸ்ஏஆர்ல வந்து நிறைய கழிச்சு குறைச்சிருக்காங்க. ஆமா, அப்படிங்கும்போது ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ளது இது. இன்னொன்னு எனக்கு கொஞ்சம் முன்னுணர்தல் உண்டு. சீமானவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போறார் கூடவே. ஆமா, அது உறுதியானதுதான். கூட எவ்வளவு தம்பிகளை கூட்டு போறாரு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல்ல அவர்களுக்கு உருவாக்க போற மாற்றத்துக்கான ஒரு சூழலை உருவாக்கும். இல்லையா மக்கள் அவர்களை எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க அப்படியே அதுங்கிறது மற்ற கூட்டணிகளுடைய நிலவரம், அவர்களுடைய அணி சேர்க்கை, கூட்டணி உடைகிறது, இது எல்லாமே இருக்கு. அதையும் மீறி தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கிட்டு எவ்வளவு மக்கள் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த 26 தேர்தல் முடிவு பண்ணு சீமானவர்களுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல், அடுத்த கட்ட பயணத்தை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக 26 தேர்தல் இருக்கு. அதுல இந்த நான் காரைக்குடி தொகுதியை அவர் தேர்வு செய்யிருக்கிறது சரியான விஷயம். நான் நிறைவா ஒரு கேள்வி, ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். இது நிறைய பேர் பரவலா பேசிட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து முந்திரி ஓட்ட மாதிரி முந்திக்க கூடாது அப்படின்னு முன்னாடி ஒரு மாநாட்டில் கூட பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. நம்ம அறிவிக்கவே இல்லை, நம்ம அறிவிக்க கூடாது, நேரம் வரும்போது நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் வந்து யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிறுத்துவாங்க, அதை கடைசியா ஒருத்தர் பேர் சொல்லும் போது தான் அதனுடைய பலம் தெரியும், பலவீனம் புரியும்.
எதற்கு முன்னாடியே சீமானவர்கள் வந்து இந்த 234 பேரை உடனே அறிவிச்சிடறாரு. ம். அதற்கேத்த மாதிரி மற்ற கட்சிகள் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு இது சாதுரியமா இருக்கும். ம். இப்ப சீமான் வந்து ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பு சும்மா எல்லாத்தையும் அறிவிச்சு விட்டுருவான், ம். இவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க அறிவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்வை இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அது வியாபாரிகளுடைய கணக்கா இருக்கணும். ம். இது வந்து நீங்க சொல்ற நபர்களுடைய அரசியல் கணக்கு, வியாபார கணக்கா இருக்கலாம். ம். இவர்கள் வந்து தனித்த பயணம் தானே, அறிவிச்சு தானே பயணிக்கிறாங்க. மத்தவங்க ஓடுறாங்க ஓடலங்கிறது இல்ல, நான் ஓடணும், ம். என்னுடைய வேட்பாளர்கள் கூட பயணிக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி அறிவிக்கிறாங்க. இதுல ஒன்றும் இது இருக்கிற மாதிரி இல்லை. அவர்களை பார்த்து அவர்கள் யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு பார்த்துல இவர்கள் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க, அவர்கள் வேட்பாளர் எவரையும் போட்டும் ம். இவர்களுடைய வேட்பாளர்கள் மீது நம்பிக்கையில தான் பயணிக்கிறது. ம். இப்படி நாம் தமிழர்ல இருந்து வேட்பாளர்கள் யாரும் அணி தாவிருக்காங்க இல்ல. இல்ல. அப்போ அவர்கள் பயணம் சரியா இருக்கு. ம். அணில வந்து சில இடங்கள்ல வேட்பாளர்கள் வந்து கொஞ்சம் பலகீனமானவர்களா இருக்கலாம், அதாவது அறியப்பட்ட முகங்களா இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் வந்து இப்ப எல்லாருமே ஸ்டார் பேச்சாளராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுல்ல. அந்த முகங்கள் எல்லாம் பாருங்க, சில தொகுதியில திமுக எம்எல்ஏ நமக்கு யாருன்னே தெரியாது. அது வேற. இப்ப இவங்க அறிவிக்கப்பட்ட முகங்களை பாருங்களேன், நாம் தமிழர்கள் இதுல எல்லாம் சாதாரண குடும்பத்து பிள்ளைங்க. அதுவும் குறிப்பாக இவ்வளவு பெண்கள் சரியா ஆணுக்கு சமமாக பெண்களை இறக்கி, அந்த பெண் பிள்ளைகள் எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகள்லாம் வந்து இந்த தேர்தல் களத்துல இறக்கி ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களாக அவங்களை இறக்கி வெற்றி பெறாங்க, வெற்றி பெறலாம், அது அடுத்தது. இப்படி ஒரு தேர்தல் கள அனுபவத்தை வேற எந்த கட்சிகளால கொடுக்க முடியும்? நம்ம நாம் தமிழருக்காக வந்து இதுக்காக சொல்லல, வேற மற்ற கட்சியில நீங்க வேட்புமனு வாங்குறதே பெரிய ஒரு சாதனை. அதுக்கான தொகை கட்டுமானங்கிறது பெருசு. அதுக்கப்புறம் அதுக்கான தேர்வுல வந்து நீங்க யாரு என்ன அந்த கேட்கப்படுற கேள்வி, எவ்வளவு செலவு பண்ணீங்க, இதெல்லாம் இருக்குல்ல. இங்க பாருங்க, எல்லாம் சாதாரண ஆள்கள் தான். இவர்களை வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் தான் வந்து ஒவ்வொரு தொகுதியும் தத்தெடுத்து அவர்கள் வந்து முன்னெடுப்பார்கள். அந்த வேட்பாளர்களை வந்து செலவுகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு போறாங்க. இப்படி ஒரு கூட்டு பயணம் தான் இது. ஏன்னா தமிழ் தேசிய அரசியல்கிட்ட வெறும் முதலாளிகளோ பணமோ இல்லை. அப்படிங்கும்போது ஒரு கூட்டு பயணம் தான். அந்த கூட்டு பயணம் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கறது வாழ்த்து. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.